தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருவாங்க. அவங்க 2 மணிலேருந்து அவரை செத்து போய் உள்ளே போனாங்க, சாய் வச்சுருக்காங்க, பெரிய சரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தள்ளி தள்ளி உட்காந்துருவாங்க. பசங்க கூட கொஞ்சம் நேரம் போச்சுன்னா எங்கள் கிட்ட நல்லா இருக்கு. சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய மொத்த எடை எவ்வளவு தெரியுமா? 80 to 85 கிலோ. 40 நாள் உண்ணால் நோன்பு இருக்கின்ற பொழுது அவருடைய எடை எவ்வளவு தெரியுமா? 75 கிலோ. வழக்கமாக மாதாமாவிடம் 33 வயது முடி அவர் இருக்கின்ற பொழுது 30 வயது முடி அவர் இருக்கின்ற பொழுது அவருடைய எடை 82 கிலோ. ஆக ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்நாளில் பிறந்ததிலிருந்து இறக்கக்கூடிய அந்த முக்கியமான தருணத்தில் அவருடைய எடையானது 80 85 என்று சொல்லி இறையியலாளர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். 85 கிலோ இயேசுநாதர். அவருடைய உயரம் என்ன தெரியுமா? 5 அடி 11 இன்ச்சு, கிட்டத்தட்ட 6 அடிக்கு 1 இன்ச்சு கம்மி. அப்ப 85 கிலோ உள்ள ஒரு மனிதர் 5 அடி 11 இன்ச்சு உயரமுள்ள ஒரு மனிதர் 12 அடி சிலுவையை சுமக்கிறார். அவர் சுமந்த அந்த நேரம் அவருடைய தோளில் ஏற்றப்பட்ட சிலுவையினுடைய எடை எவ்வளவு தெரியுமா? 150 கிலோ. ஏன் பாண்டியில் சொல்லணும்னா 3 சிமெண்ட் மூட்டை. சரியா? ரைட். ஆக 150 கிலோ ஒரு 3 சிமெண்ட் மூட்டையை கிட்டத்தட்ட காலையில 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி முடிய ஒரு மனுஷன் சுமக்கிறாருன்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு வில் பவர் இருந்திருக்கும்ல. வெறும் 85 கிலோ மனிதர் 150 கிலோ சிலுவையை சுமக்கிறார். சிலுவையினுடைய நீளம் 12 அடி, குறுக்கு மரம் 8 அடி, ஒட்டுமொத்தம் அவரினுடைய உயரம் 5 அடி 11 இன்ச்சு. அப்ப 6 அடி உயரம் உள்ள ஒரு மனிதர் 12 அடி உயரம் உள்ள ஒரு சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவையினுடைய அடிப்பகுதி தகட்டில் படக்கூடாது. அப்படி என்று சொன்னால் 150 கிலோ சிலுவையை ஒரே மனிதனாக காலை 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி முடிய சுமந்திருக்கிறார் என்று சொன்னால் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜோர ஒரு தடவை கை வைத்தது. 17 மணி நேரம் தண்ணி குடிக்கிறேன். 17 மணி நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட நைட் அவரை அரெஸ்ட் பண்ண நேரத்துல இருந்து மனுஷன் ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. நீங்க 12வது தரம் முடிஞ்ச 13வது தரத்துல நானே பாக்க தண்ணி கேட்டு ஒரு வாட்டர் பாட்டில்
எத்தனை ஸ்தலங்கள் வகித்த போது எத்தனை பேர் கையில ஒரு ஜபமாலை இருப்போம், பைபிள் இருப்போம் தெரியாது. தண்ணி பாட்டில் எல்லாரும் வச்சிருக்கோம், வைக்காதவங்க மட்டும் கை கொண்டு போட்டுருக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் இல்ல, ரொம்ப சந்தோஷம். 17 மணி நேரம் தண்ணி பிடிக்கல. கிட்டத்தட்ட அவரை சுற்றி 350 படை வீரர்கள் இருந்தாங்க. ஒத்த மனுஷனுக்கு 85 கிலோ வெயிட் உள்ள ஒரு மனுஷனுக்கு, 6 அடி உயரமுள்ள ஒரு மனுஷனுக்கு 350 படை வீரர்கள் மாற்றி மாற்றி இருந்தாங்க. இப்போ நம்ம ஊர்ல இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேர் படை வீரர்கள் மொத்தம் எத்தனை பேர்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் என்னன்னா, அவரை சும்மாவே விடக்கூடாது, 5 பேர் இருக்கணும். யாரோ ஒரு டீச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அவர் உட்கார்ந்தாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, திரும்பி சொன்னாலும் சரி, மண்டை கீழே கொடுத்தாலும் சரி, மண்டை குடியாண்டாலும் சரி, 5 பேர். தூரத்துல இருந்து பார்க்கிற போது படையினர்களுடைய ஆக்டிவிட்டி மட்டும் பயங்கரமா தெரியுது. ஒரு 6 பேர் இருந்து 5 பேர் இருந்து ஒரு ஜீசஸ் அவ்வளவு தூரம் சுத்தி நம்ம கண்ணு முன்னாடி அடிக்கிறப்போ 350 பேர் நின்று அந்த அடி அடிச்சாங்கன்னா 85 கிலோ உடம்பு எப்படி தாங்கினால யோசிப்பாரு. இது போக 50 குதிரை படை வீரர்கள் அவரை சுற்றியே இருந்தாங்க. இவர் என்னமோ இத்தனையும் தாண்டி தப்பிச்சு போற மாதிரி இல்ல, குதிரை சுத்தி 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 வந்துகிட்டே இருந்தா 50 வீரர்கள். மொத்தம் 5480 காயங்கள் அவருடைய உடம்பு ஃபுல்லா இருந்திருக்கு. அவர் சிலுவையில தொழுகிறப்போ 5 4 8 0 5480 காயங்கள். இந்த 5480 காயங்கள்ல 150 காயங்கள் முதுகுல மட்டும் இருக்கிறதா தெரியுமா? ஏன்னா அந்த அடி அடிச்சிருக்காங்க. இந்த அடி அடிச்சிருக்காங்க. 6.5 லிட்டர் ரத்தம் ஒட்டு மொத்தமா காலையில 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி முடிய அவருடைய உடம்புல இருந்து வந்துகிட்டே இருக்கிறார். 6.5 லிட்டர் இல்ல, 1 லிட்டர் பால் எப்படி எவ்வளவு பெரிய செல்வ தூக்கிட்டு போகணும் நமக்கு தெரியல. 1 லிட்டர் பால் கொடுங்க, 6 பேர் காப்பி போட்டு குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மனுஷனுக்கு 6 லிட்டர் ரத்தம் காலையில 9 மணிலிருந்து மதியம் 3 மணி முடிய, நேற்று நைட்டுக்கு முதற்கொண்டு கூட 12 மணிக்கு முன்னாடி முடிய அடிச்சு துவைச்சிருக்காங்க இல்ல. அது 5480 காயம், 150 காயம். அதுல முதுகுக்கு பின்னாடி 6.5 லிட்டர் மொத்த ரத்தத்தையும் ஒட்டு மொத்தமா உருவி விட்டாங்க. 17 மணி நேரம் தண்ணி கிடையாது. 350 படை வீரர்கள் மாணவனையும் அடிக்கிறாங்க. 50 குதிரை வீரர்கள் அளவுக்கு அதிகமான ரத்தத்தை அவரை எம்பி பண்றாங்க. முதுகுல குத்துறான், மூங்கில குத்துறான், எச்சி துப்புறான். குத்துனதுக்கு அப்புறம் யாரா குத்துறான்னு வந்து கண்டுபிடிக்க சொல்றான். அவ்வளவு ஏழு, அவ்வளவு பேச்சு, அவ்வளவு கேள்வி. எங்கே அந்த மனுஷன் இவ்வளவு அடிவாங்க? எங்கே அந்த மனுஷன் இவ்வளவு கொதறாங்க? எனக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் பெரிய நிலைக்கு நைட்டு ஒரு சில கனவுகள் வரும். இப்ப நானே அந்த கனவுகளை அவாய்ட் பண்ணுறேன். இவரை கூட்டிட்டு போற மாதிரி அந்த தியாலஜி ரொம்ப டீப்பா படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல இவர் என்ன இருப்பாரு, இந்த நேரத்துல கவலை கொடுத்து இருப்பாரு, இந்த நேரத்துல பிரார்த்திகளை விசாரிச்சுட்டு இருப்பாரு, இந்த நேரத்துல அன்னை மொழியால் வந்து இவர் சிலுவையில் அடையாளம் கட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தியாலஜி ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்து நேற்று நைட்லாம் அப்படியே ஒரு மாதிரி மண்டபத்துல அது மட்டும்தான் ஓடுது. இவர் என்ன இருப்பாரு, ஒரு நேரம் அடிச்சு கொஞ்சம் வாங்கிடும், ஐயோ 9 மணி ஆயிடுச்சு, ஐயோ 3 ஆயிடுச்சு, நேரம் பற்றி குடல் எடுத்துப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேஷன். என்னோட லைஃப்ல நான் கடவுள்கிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று, பெரிய வெள்ளி மட்டும் எனக்கு வளரவே கூடாது. சீரியஸா சோறு தண்ணி அடிக்க அவரை எப்படா அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நாட்டுக்குள்ள தண்ணியும் வயிற்றுக்குள்ள சோத்தையும் போட்டாதான் மனசுக்கு கொஞ்சமாச்சு நிம்மதியா இருக்குல்ல. பெற்றவங்க சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் விசுவாசம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் மேக்சிமம் ட்ரை பண்ணி சொல்லிக் கொடுங்க. இவர் இந்த இடத்துல சாதனாக இந்த உடை, இந்த எடை, இந்த கிலோ, இத்தனை ரத்தம், இவ்வளவு லிட்டர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடு. பாதி அவங்க பசங்க சாமியாராக சொல்றேன். சரி சார், நம்ம சகோதரர்களே, பெரிய விஷயம். பெரியவர்கள் நம்பிக்கை உயிரோடு இருந்த மனிதன் பெரியவர்களை அன்னைக்கு நினைத்து 12 மணிக்கு உங்ககிட்ட இல்லை. பேசிக் கொண்டிருந்த மனிதன் இல்லை, முடித்து கொண்டிருந்த மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு யோசித்து பார்க்கிறப்போ நம்ம வீட்டுல ஒரு இடமும் ஒரு சாவு விழுந்ததுன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படவே. அதுதானே பெரிய இதுதான் பெரிய பாருங்க. பெரியவர்களுக்கு முன்னாடி
யாராவது வரமாட்டீங்களா அப்படின்னா அதுதான் கான்செப்டே. யோசுவாவை இன்னைக்கு காலையில இருந்து இப்ப அடக்கம் செய்யப்பட்ட இந்த நேரம் முடியும் இவரை கஷ்டப்படுத்தாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பக்கம் படையினர் கஷ்டப்படுத்துறான், இன்னொரு பக்கம் தலைமையோடு கஷ்டப்படுத்துறான், இன்னொரு பக்கம் பிலாத்து கஷ்டப்படுத்துறான், இன்னொரு பக்கம் போர் வீரர்கள் எச்சியை குத்திட்டு யாரா துப்புனதுன்னு கேட்கிறான், மூஞ்சில குத்திட்டு கண்ணை மூடி மறைச்சு வச்சுட்டு யார் துப்புனது கரெக்டா சொல்லு பார்ப்போங்கிறான். இல்ல மாற்றி மாற்றி இன்னைக்கு ஃபுல்லா அவரை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அவரை கஷ்டப்படாமல் பார்த்து மனிதர்கள் ஏறாமல் தாராங்க. அதனாலதான் சிலுவை பாதையில் அவங்க நிற்கிறாங்க தெரியுமா? சீமோன் ஐயோ இயேசு கஷ்டப்படுறாரு, நான் போய் சிலுவையை தூக்கணும்னு நினைச்சிட்டு வந்தவரா? சீமோன் இல்ல. சீமோன் அவன் பிள்ளையை கூட்டிட்டு அந்த பக்கம் வரணும் நடந்து போயிட்டு இருக்கான். சீமோனுடைய கொடிய சின்ன சீமோன் அப்பா கிட்ட கேட்கிறான், எப்பா எப்பா அங்க என்னப்பா ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே சீமோன் சொல்றாங்க, வாடா எட்டி பார்த்துட்டு வரணும், என்ன கூட்டம்னு தெரியல, ஏதாவது மிட்டாய் போடுறதுனா நான் வாங்கி தரேன். அப்படிதான் பிள்ளையை கூட்டிட்டு போறாங்க சீமோன். நான் சொல்லல, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு மூவி இருக்கு, அந்த மூவில அந்த சீன் சொல்லுது, என்ன கூட்டத்தை எட்டி பார்த்துட்டு ஓடியா ஓடியா ஓடியாது. படைவீரர்களுக்கு எது தெரியுமா டாஸ்க்? இவரை சாதாரணமா கொண்டு போய் கல்லறை மலையில ஏற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாளையில டபுள் கூலி. ஒரு கூலி கிடையாது, டபுள் கூலி. நீ அடி நீ ஓட, ஆனா செத்து மட்டும் இல்ல. இவருக்கு ஸ்டார்டிங்லேயே டபுள் கூலி கிடைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 3 ஸ்டார் 4 ஸ்டார் அடிச்சு போச்சுட்டாங்க நம்மளால ஜீசஸ். இல்ல எப்படினாலும் சாப்பாடு கிடைக்கிறது, கூலிக்கு அவ்வளவு கிடைக்கிறது. அவ்வளவு வேகமாகவும் அவ்வளவு வீரத்தோடு அடித்த அந்த மனிதனுக்கு சிலுவையை தூக்க முடியல. அதான் சொன்னேன், 150 கிலோ சிலுவை தூக்க முடியல. அப்பதான் படைவீரர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன தெரியுமா? இவர் இன்னொரு 5 ஸ்டாரை ஏற்றி கொண்டு போனாலும் ஆள் செத்து போயிருவாங்க. அப்ப சிலுவையை தூக்குறதுக்கு பக்கத்துல எவனாச்சும் ஒருத்தவங்க பார்க்கணும்னு சொல்லி அங்கிட்டு தூக்கி எட்டி பார்க்கிறோம். நின்னா பாருங்க நம்மளால செய்யணும் இல்ல. அந்த படம் சொல்லுதியா, குழந்தைய கூட்டிட்டு வந்து யாரை அடிக்கிறாங்கன்னு சீமோன் எட்டி பார்க்கிறப்போ இருக்கிற ஆட்களையே சீமோன் நல்ல ஸ்ட்ரைட்டா இருந்தாங்க, நல்ல வெயிட்டா இருந்தாங்க. சீமோனை எப்படி தெரியுமா அந்த படத்துல சூஸ் பண்ணுவாங்க? பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவினுடைய முதுகுல டம்னு படைவீரர்கள் அடிப்பாங்கன்னா தாத்தா முதுகு வலி தாங்க முடியாம விளையாடுவாங்க. இப்படியே ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலையும் முதுகுலையும் அடிக்கிறப்போ, சீமோனினுடைய முதுகுலையும் நெஞ்சிலையும் அடிக்கிறப்போ படைவீரர்கள் ரிவர்ஸ் வராங்க அடிச்சதுக்கப்புறம். அப்ப இவன் தான் இந்த சிலுவையை தூக்குறதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லிட்டு அவன் தூக்குறான்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சீமோனுடைய சுட்டுகளை வச்சுக்கப்பா போக நான் தெரியாம கூட்டிட்டு வந்துட்டு வா வீட்டுக்கு போறான்னு சொல்றப்போ அந்த பிள்ளையை உதச்சு தள்ளி விட்டுட்டு சீமோனுக்கு உள்ள போறாங்க. சீமோன் என்ன இஷ்டப்பட்ட சிலுவை சொல்லும்போது கஷ்டப்பட்டா உள்ள போயிடுச்சு, எட்டி பார்த்து உள்ள போட்டு இவரோட சேர்ந்து சிலுவை சொல்ல யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது, என்ன நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பது. இயேசுவுக்கு விழுந்த பாதி அடிகளில் சீமோனுக்கு விழுகிறது தெரியுமா? சீமோனுக்கு அந்த படத்துல ஜீசஸினுடைய ஒத்த கண்களை நல்லா குத்திடுவான். குத்துன உடனே கண்ணு மூடி திறக்கவே முடியாது. ஒத்த கண்ணால்தான் 10 ஸ்தலத்தையும் நடத்தி கூட்டிட்டு போவாங்க. அப்படியே போயிட்டு போவாங்க. படத்தை ரொம்ப டீப்பா கவனிச்சோம்னா அழகா போயிடும். ஒத்த கண்ணால இவருக்கு எவ்வளவு ரத்தம் வருதோ அதுக்கு பாதியா சீமோனுக்கு ரத்தம் வரும். 2வது தடவை முடிஞ்சு 3வது தடவை கீழே விழுகிறப்போ 4வது தடவை எந்திரிக்கிறது வேகமா சன்னு அடிக்கிறப்போ சீமோன் ஒரு சத்தம் போடுவான், வலி தாங்க முடியாம. எப்பா இந்த படத்தை பாருங்க, சட்டம் போடுவோம். சட்டம் போட்டு அடுத்த நிமிஷம் நம்மளால அப்படியே ஒத்த கண்ணால சீமோனை பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்க, எப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்னால இவ்வளவு அடி வாங்கிட்ட, என் கஷ்டத்துல பாதியை நீ சுமந்துட்ட, தயவு செய்து கிளம்பி போடா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் சீமோனுக்கு சொல்லுவான் என்ன தெரியுமா? கேமரா கரெக்டா சீமோனினுடைய கண்ணில் நிற்கும், அந்த கல்வாரி மலையில நிற்கும், கண்ணில் நிற்கும், கல்வாரி மலையில நிற்கும். அடுத்த செகண்ட் சீமோன் கல்வாரி மலையை பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய அன்புக்குரிய இயேசுவே நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா கல்வாரி மலை நம்ம 2 பேருக்கு கண்ணுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அவன் கூட நான் சிலுவையை தூக்குறேன், அங்க வந்து கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளை கையை பிடிக்கிறேன்னு சொன்ன மனிதன் தாயா சீமோன் சோழா சீமோனுக்கு
மாதிரி என் பக்கத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னைக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணாம நீ காணிக்க போட்டேன் காணிக்க ஹெல்ப் சொல்றேன். ஏதாவது ஒரு நாலு நைட் தான் ஈஸ்டர். இன்னைக்கு உள்ள வச்சதுக்கு திருப்பி போய் மீன் கேட்கிறாரு. தயவு செய்து நாளைக்கு அவரை போய் உள்ள வச்சாச்சுல அப்படின்ட்டு நீ பாட்டி நாளைக்கு காலையில குடிக்க போனேன்னு பையன் நீ அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம்னு சொல்றேன். நான் அப்படின்னு சொன்னேன் பையன். இன்றைய நாளில் நீ அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். நான் சொல்றேன், அவருடைய கஷ்டத்துல பங்கெடுக்கிறது மட்டும்தான் பெரிய வழி. தயவு செய்து பங்கெடுக்கணும், தயவு செய்து பங்கெடுக்கணும். அடுத்து ஒரு கேரக்டர் சிலுவை பாதையில வர யாரு? எனக்கு வெரோனிகா ரொம்ப பிடிக்கா. அது உங்களுக்கு பார்த்தது கிடையாது. பெரியதா அப்படின்னா தெரியாது. ஆனா இருந்தாலும் பிடிக்கும். ஏன்னா ஊரே உலகத்துல எட்டி பார்த்து அழுதுட்டு இருக்கோம். இந்த மட்டும் ஐயோ என்னோட ஏற்றுக்கு மகோட ரத்தம் வருது. ஐயோ 5 செவன் ஐயோ படைக்கிறாங்க. 6வது செவத்துக்கு வரணும். ஒரு டம்ளர் தண்ணி இந்த ஆளுக்கு கொண்டு போய் கொடுத்தாதான் யாருக்கும் சாமி அடையும் சொல்லி தண்ணி எடுத்து வீட்டுக்கு வருவாங்க. எருசலேம் பெண்கள் எல்லாம் ஒரு வாரத்தில் அழுதுட்டு இருக்காங்கன்னா இந்த பிள்ளை மட்டும் வேகமா வீட்டுக்கு போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கலாம். தண்ணி எடுத்துறப்பவே அந்த பிள்ளைக்கு தெரியுமா எப்படியும் படையில விடுவேன், நான் தண்ணி கொண்டு போவேன், காலை கட்டி விடுவான். கட்டி விட்டதுக்கு அப்புறம் என் ஆளை நான் எப்படி காப்பாற்றணும், எப்படி ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காண்டி தொங்கிட்டு இருக்கக்கூடிய காய வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கட்சிகளை கட்டி இருக்கிற சொல்லிட்டு போடுறியா. ஒருவேளை தண்ணி மிஸ் ஆச்சுன்னா துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு வந்துருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு வேறுது. அதுக்காக நீங்க கட்சிகளை தொடங்க சொல்றேன். எனக்கு வேறுது. நான் கட்சிகளை எடுத்துட்டு நான் தொடக்கிறேன்னு வைங்களேன். தொடச்ச உடனே மாமா ஒன்று கட்சி அதான் யோசிச்சு பார்க்கலாம். அங்க இருந்த வேர்வை குடிக்கிற கட்சிகள் தண்ணி நீங்க முகத்தை கடவுளாலும் ஒரு துண்டெடுத்து தொடங்கிறப்போ அப்படியே அவங்க மகம் விழுந்துச்சு. நம்ம வேற சந்தோஷப்படுறோம். வீட்டுல மகன் வச்சு ஒவ்வொரு நேரம் போட்டு கிஃப்ட் அதற்கு பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு போறாங்க இல்ல. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? அதாவது போய் ரத்தம் போய் நீ வந்து தொட்டு அமைக்க அப்படியே கூட கீழே அளவு எடுத்துட்டு எப்படி முகம் கிடைக்கல. அவன் நினைச்ச மாதிரி அப்படியே தண்ணி டம்ளர் எடுத்துட்டு போவான். அந்த படத்துல கடைகள் ஒருவன் பார்ப்பானா ஒரே எப்படி எத்துவானா அந்த எல்லா உயரத்துக்கும் கட்டணும். பறந்த உடனே அடுத்த செகண்ட் வெரோனிகா நட்டான ஒரு பாதுகா பார்த்துட்டு நீ தண்ணி டம்ளர் மட்டும்தான் கட்ட முடியும், கொண்டு வந்த துணியை எப்படி அடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இடுப்புல இருந்த துணியை எடுத்து ஜீசனுடைய முகத்தோட முகமா வச்சு வெளியில எடுப்பாங்க. கிடைத்தது கடவுளினுடைய முகம் பிரியமானவர்களை கைகள் பெரிய பெரிய எண்ணிக்கை 2 மணியில இருந்து மேக்சிமம் ஒரு 5-6 மணி முடிய உள்ள உட்காந்துருக்கீங்க. இப்ப கரெக்டா ஒரு 1/2 உள்ள உட்காந்துட்டு கிளம்பிடுவீங்க. இந்த ஒரு 4 மணி நேரம் கடவுளுக்காக நம்ம செய்யறது என்ன தெரியுமா? நாங்க எழுந்திருக்கிறப்ப நீங்க எழுந்திருச்சீங்க, நாங்க உட்காரப்ப நீங்க உட்காந்தீங்க, நாங்க முட்டி போட்டப்ப நீங்க முட்டி போட்டீங்க. அதுவும் கடவுளுக்காக நம்ம செய்யக்கூடியதுதான் இல்ல. கடவுளை டேரக்டா பாக்குறேன் இல்ல. சீமோட சொல்ற உடனே அந்த கம்பியை தூக்குறதுல இருந்து வைக்கிறதுல இருந்து கம்பியை பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து நம்ம அங்கதான் பார்த்துருக்காங்க. சம்பளம் மனுஷன் கஷ்டப்படுறப்ப நிக்கிற கடவுள் கஷ்டப்படுறாரு என் கூட வந்து நீ தான் சொல்றாரு. அது மட்டும் யாராச்சும் அவங்க காலில் வந்து பயன்படுத்தி அதுதான் இப்போ மிகப்பெரிய வழி. இது பெரிய வழி. இன்னொரு அம்மா வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஹெல்ப் பண்ண போட்டு சொல்லி படைச்சாங்க. யார் தெரியுமா? பெற்ற தாய் மாறா. நைட் ஃபுல்லா போகாம இருந்திருக்கியா எல்லாம் கஷ்டப்பட்ட அம்மாவும் ஒண்ணுதான். என் பிள்ளை விடுதலை செய்யும் 100 வயசாக சிலுவையில் அடைகிறது ஒத்த வயசாக
உடைச்சதுக்கு அப்புறம் ஒரு படைவீரன் ஒரு நேரம் வந்து ஒரு பெரிய துணியை யார் கையில தெரியுமா திணிப்பான்? மாதாம கையில திணிப்பான். பிள்ளையுடைய ரத்தம் அங்கிருந்து சிந்தி கிடக்கு, போய் தொடச்சிடுவான் அப்படின்னு. தொடக்கிறப்ப அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்கும். என் பிள்ளை 4வது ஸ்தலத்துல என் பிள்ளைய பார்க்கணுன்றதுக்காண்டி 5 சீடர் யோவான் ஒளிஞ்சு கிடக்கிற சீடரை எப்படியோ டிராவல சந்திக்கிறாப்புல, டே யோவானே நீ ஒருத்தமே என் பிள்ளை கூட இருக்கிறா, தயவு செய்து என் பிள்ளைய பக்கத்தில் கூட்டிட்டு போய் காமிடான்னு சொல்றப்ப யோவான் கையை பிடிச்சோடு இழுத்து தடுத்து ஓடுறாரு சந்திப்புடைய கொண்டு போய் 3வது ஸ்தலம் அங்க 4வது ஸ்தலம் 8வது தெரு இப்பதான் 4வது தெரு வந்து இருக்கிறாரு. 4 தெரு வந்து கூட நம்ம 5வது தெருவுடைய கிராஸ் பண்ணி உள்ள போய் அவர் அதெல்லாம் ஜீசஸ்க்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெல்ப். அதனாலதான் யோவானும் மாதாவும் அனாதையா கீழே நிக்கிறப்போ நம்மளால சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து செட்டாங்க. ஏமா நீ அனாதை நினைக்காத, உன்னை 3வது தளத்துல கைப்பிடிச்ச மாதிரி என்னுடைய அன்பு சீடன் அவனே உன் பிள்ளைய வச்சுக்கோ, இதோ உன்னுடைய மகன். ஏன் மகனை நீ இனிமேல் நாய்களை நினைச்சு அனாதை நினைக்காத, பக்கத்துல நிக்கிறவா தாய் தயவு செய்து கப்பு பிடிச்சு கூட உனக்கு எல்லாமே செஞ்சு தருவாங்க, எந்த பாத்திரமாக ஒரு நல்லா பார்த்துருவாங்க, இதோ உன் தாய் இல்ல. சிலுவை பாதை ஸ்தலத்தில் யார் யாரெல்லாம் இறந்து போகக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னால் முடிந்த அளவு உதவி செய்தார்களோ அத்துணை மனிதர்களுக்கும் கடவுள் ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். வெரோனிகாவுக்கு முகம் சீமானுக்கு சீமானுக்கு மிகப்பெரிய ஆதரவு. அதுக்கு அடுத்து இப்ப யாரை பற்றி பேசணும்? சீமான் பற்றி நிறைய பேசுகிறாங்க. யாரை பற்றி பேசணும்? கடைசியில யோவானும் மாதாமா இந்த பிள்ளை இந்த தாய் வச்சுக்கோ. வேற யாரும் சிலுவை பாதை ஸ்தலத்தில் அவருக்கு உதவி செஞ்சது? நல்ல கல்லன் இல்ல. அவர்கள் வந்து 100 வயசுல சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு கெட்ட கல்லன் இருந்தா ஒரு நல்ல கல்லன். எனக்கு என்ன திருட்டு பயிர்னாலே திருட்டு பயிர் தான். அதுல நான் நல்ல திருட்டு பயிர் கெட்ட திருட்டு பயிர் விவரிக்கிறவங்க யார் தெரியுமா? அவன் கெட்ட திருட்டு பயிர். அவன் யாரு கெட்டவன்? ரொம்ப நக்கலா பேசிக்கிறாங்க, ரொம்ப நக்கலா இயேசுவை காலெல்லாம் கொடுத்த கையெல்லாம் கொடுத்த எல்லாம் காசெல்லாம் உயிர்கொள்ள வச்சுக்கணும்னு சொல்லி ஊருக்குள்ள கேள்விப்பட்டேன். அவன் முடக்குவாரத்தில் இருந்து ஜம்ப் பண்ணிலாம் ஓடலான்னு சொன்னாங்க. இப்ப நீ இறங்கி ஜம்ப் பண்ணி ஓடுறப்ப எவ்வளவு சேர்த்து இழுத்து போறேன். அவனை பாருங்க எங்க உட்காந்து அவரை வேதனை கூட்டிட்டு இருக்காங்க. வேதனை அவரை கூட்டியது எது தெரியுமா? முக்கியமானவர்கள் அவருடைய கைகளிலும் கால்களிலும் அறையப்பட்ட ஆணி, அவருடைய மூளைக்குள்ளே இறங்கிய முக்கள். சொல்லட்டா, ஆணியினுடைய நீளம் 8 இன்ச்சம், ஆணியினுடைய அகலம் 3/4 இன்ச்சம், 3/4 இன்ச்சு அகலம் 8 இன்ச்சு நீளத்தினுடைய ஆணியை வச்சு உள்ள சொருகி இந்த பக்கத்துல இந்த பக்கம் எடுத்து ஆணி பின்னாடி தூக்கிட்டு நின்னா நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சு அந்த ஆணியை பழகிற மடக்கிற மாதிரி மடக்கி விட்டுனாங்க. எலும்போட எலும்பா இல்ல, அந்த வழி கொடூரமா இருந்தாங்க. அவருடைய தலையில மூடி வச்சாங்கல்ல, ஒரு 17 முள்ளு, மூளைக்கும் முள்ளுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 இடையில. தலையில மூடி வைக்கக்கூடிய படைவீரர்கள் மொத்தம் 3 பேரா வச்சு சுத்தியில வச்சு 4 அடி அடிக்கிறப்போ மூளையை தொற்றக்கூடாது, மூளைக்கு முன்னாடி போய் நின்று மூளையில இருந்து ரத்தம் வர மாதிரி பார்த்துக்கணுங்கிறதுதான் அந்த 3 படைவீரர்களுடைய கணக்கு. அப்ப அவன் எவ்வளவு அத்தியாவசியம் அடிச்சிருப்பாங்க? 17 முள்ளு, மூளைக்கும் முள்ளுக்கும் இடையில ஒரு 100 கேப்ல நின்றுச்சான். ஒரு அடி இழுத்து அடிச்சிருக்காங்க. ஏன் மூளை சதறி வெடிச்சு அங்கேயே செத்து போயிருக்காங்க. அவன் எப்படி அடிச்சிருக்கான்? அவ்வளவு பெயின்ல தொங்கிட்டு இருக்கிற மனுஷனை பார்த்து ஒரு கெட்ட கல்வன் ஒருத்தன் சொல்றான், இதெல்லாம் குதிச்சு வாடு பார்ப்போம். அதுக்குதான் இன்னொருத்தன் சொல்றான், நாம ஊரை வீட்டு செய்த திருடணும், பாத்திரத்தை திருடணும், அவன் நகையை கையோட சேர்த்து அத்துட்டு போனா அவனை கொலை பண்ணணும். இந்த ஆள் என்னடா பண்ணா? அவரை ஏன்னா எனக்கு சிலுவையில சாப்பிட்ற நேரத்துல ஓட்டிட்டு உட்காந்துருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து சாட்டிஸ்ஃபைடா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன தெரியுமா? நான் சப்போர்ட் பண்ணிட்டேன், நீ சப்போர்ட் பண்றவங்க உன்னை நோக்கி அன்பு செய்யறவங்க உனக்கு சப்போர்ட்டா பேசுறவங்க எல்லாத்தையும் நீ காப்பாற்றுவியாம என்ன நீ வாங்கிட்டு வருகிறவங்க ஒரு நிமிஷம் நினைவு கொள்வியா தலைவா அப்படின்னு கேட்டவங்க அடுத்த செகண்ட் நம்ம இப்பொழுது இன்றைய நீ என்னோடு வாங்கிட்டு இருப்பாய்.
இந்த குடும்பம் எனக்கு ஏதாவது செஞ்சாங்க நீங்க ஒரு நாள் பெரிய நான் போய் ஒன்றுமே அலுவலகம் உட்கார சொல்றேன் இல்ல இன்னைக்கு வீட்டுக்கு போகல போறப்பவே ஏதாவது மனசு கஷ்டத்தோட உள்ள வந்திருந்தேன்னு கணவர் சண்டை போட்டுக்கிட்டு உள்ள வந்து உட்காந்துருந்தாங்க முடிஞ்சு போறப்ப அவரை பார்த்து லவ்யூ சொல்லி வேற சொல்லிடுறாங்க குடும்பத்தை ஒட்டி கிடக்காங்க உன் கணவரை பார்த்து லவ்யூ சொல்லி ஒருவேளை ஒய்ஃபை திட்டிட்டு நான் அந்த பெரிய சிவபாதத்தில் உட்காந்துருக்கிறேன் அவரை தூக்கி அடக்கம் பண்ணிட்டேன் போறதுக்கு முன்னாடி தோல்பட்டில கையை போட வாமா தெரியாம கேட்டுட்டேன் லவ்யூடா டார்லிங் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன் பிள்ளைகளை அடிச்சு கூட்டிட்டு வந்துருந்தீங்கன்னா தயவு செய்து சாரி கேட்டு முத்தம் கொடுத்து கூட்டிட்டு போகும் பெற்றவங்களை மதிக்காம இந்த இடத்துல உட்காந்துருந்தேன்னா தயவு செய்து இதுல நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னா அட்லீஸ்ட் நாளைக்கு காலையில பாருங்க வெளியில வளர முடியும் நான் திட்டமாட்டேன்னு சொல்லிடுவேன் அதுதான் கருணை உள்ள மக்களா நீங்க அவருக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியும் மிகப்பெரிய விஷயம் பாத்தீங்களா யார் யாரெல்லாம் அவர் நடந்து போனப்போ வெள்ளாவுல குதிரை மாட்டீங்களா ஒரு குதிரை வந்து கண்ணீர் ரத்தமா வருதான் அப்படியே வந்த உடனே அடுத்த நிமிஷம் சமமான சரண் ஆயிடுறாங்க உண்மையிலே இறைமகன்டா இல்ல உண்மையிலே இறைமகன்டா ஒரு தெரியுமா பிலாத்துலாம் கையை கழுவிட்டாங்க கை கழுவுறது எது தெரியுமா தண்டனை தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்னாடி கொண்டாடி ஒரு கட்டளை இருக்கிறார் இவரை கண்டு நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன் இவர் நல்லவர் என்பதை அந்த கனவு தெரிந்திருந்தது அதனால் என்னுடைய அன்பிற்குரிய கனவை தயவு செய்து கையை கழுவிட்டு தீர்ப்பு சொல்லாம ஓடி வந்திருக்கிறார் ஓடி வந்திருக்கிறார் மனுஷன் கொண்டாடி செய்யக்கூடியவனாக இருக்கிறாங்க பிலாத்து அதனாலதான் அவன் அரசனாக இருந்தாங்க இல்ல இல்ல ஒரு மனிதனுக்கு கேட்ட அரசாங்கம் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது அதனால ஒரு பேர் அரசாங்கம் பிலாத்து அடுத்த நிமிஷம் கொண்டாடி லெட்டரை பார்த்து அடுத்த செகண்ட் பக்கத்துல யாரும் இல்ல நம்ம பொறுப்பு என்ன நம்ம வாழ்க்கை என்ன நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா நான் வெயிட் பண்ணிட்டேன் கையை கழுவுற நம்ம நீயே பார்த்துக்கோ இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை அவன் பண்ணனா அவனுக்கே உயிர்த்தான ஒரு சிறிய உயிர் யார் யாரெல்லாம் என்னுடைய இயேசுடா அப்படின்னு ஒரு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடவுள் நேர்மையான ஒரு பாதையும் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றதுதான் மேப் தெரியும் என்ன செய்ய போறோம்ன்றதாங்க பழைய ஏற்பாடுலாம் என் கடவுளை நீ எப்படா குடும்பத்துல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறவங்கலாம் அதிகம் பழைய ஏற்பாடுல ஒரு கடவுள் சொல்லட்டா எளியான ஒரு இறைவாதிகள் இருப்பாங்க ஆகாபுன்னு ஒரு அரசு இருப்பாங்க இந்த ஆகாபு அரசு என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் எல்லாமே டூப்ளிகேட் கடவுள் ஏன் கடவுள் தான் பெரிய கடவுள் வேற ரெண்டு பேருக்கு போட்டி வச்சுக்குவோமான்னு கேட்பாங்க உடனே எளியா சொல்லுவோம் அப்படின்னா போட்டி என்ன வைக்கலாம்னு கேட்டவங்க மரங்களா மத்தியான 3 மணிக்கு போட்டி வச்சுக்கிறாங்க போட்டி என்ன தெரியுமா உன் கடவுள் பெருசா ஏன் கடவுள் பெருசா அப்ப ஆகாபு சொல்லுவான் சரியான டூப்ளி கடவுள் உன் கடவுள் என் கடவுளுடைய பவரை நீனே என்கிட்ட மயங்கி போய் உள்ளவர் நாங்க 450 பேர் இருக்கோம் நீ ஒத்த ஆளு எளியா அடிச்சு பாக்குறியா என் கடவுளை என்னைக்கு நீ ஏதனப்படுத்துறீங்களோ நான் ஒத்த ஆளா நிக்கிறேன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சிங்கம் அதுதான் எளியா இதை வச்சுதான் படத்துல வசனமே இருக்கலாம் அவன் சொல்லி கொடுத்த போட்டி என்ன தெரியுமா ஒரு பெரிய வீட்டை உங்க கடவுள் மலைக்கு மேல சுத்தி வர இவன் அவன் கடவுளுக்கு கூடணும் இவன் கடவுளுக்கு கூடணும் எந்த கடவுள் மேல இருந்து நெருப்பை எடுத்து மொத்தமா அந்த எரும மாட்டை தூக்கி முழுங்குறாரோ அந்த கடவுள் தான் பெரிய கடவுள் ஓகே பாருங்க அந்த கடவுள் இப்ப சான்ஸ் யாருக்கு தெரியுமா போகுது ஆகாப அரசன் போகுது எரியா சொல்லுவான் ஆகாப அரசனை பார்த்து முதல்ல நீ கூப்பிடு அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன் என் கடவுள் அப்பயும் ஆகாப நன்றாக பதில் சொல்லுவாங்க தெரியுமா எப்படினாலும் முதல்ல என் கடவுள் கூப்பிடணும் வந்துட வராங்க உன் கடவுள் 0 அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எளிய அளவுக்கு அதிகமா என் கடவுளை பார்த்து நீ கூட கிரிட்டிசைஸ் பண்ண அழைப்புல என்னுடைய கடவுளுக்கு நான் ஏதாவது செய்யணும்னா இந்த 450 பேருக்கு முன்னாடியும் 100 மக்களுக்கு முன்னாடியும் நான் எதையாவது சாதிக்கிறேன் என் கடவுளை வச்சுட்டு இவன் கூட காலையில 9 மணிக்கு கூட ஆரம்பிப்பான் பாகாலே பாகாலே ஓடியா ஓடியா 2 எருமை மாட்டை மொத்தம் எடுத்து போன கூப்பிட்டுட்டே இருப்பான் 11 மணிக்கு எளியா சொல்லுவாங்க
இன்னும் சட்டமாக கொடுத்தா உன் கடவுள் ஏதாச்சும் ஓரத்தில் போய் தூங்கியிருப்பாரு. நான் சொல்ற திருவள்ளுவர் சொல்லுது, தூங்கியிருப்பாரு, ஓரமா ஒதுக்கப்பட போய் ஒதுக்க வச்சுருப்பாரு. இல்லை நான் சொல்றேன், ஓரமா ஒதுக்கப்பட போய் ஒதுக்க வச்சுட்டு இருப்பாங்க, எங்கேயாச்சும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இப்படி வந்து சொல்லி செம்ம நக்கல் அடிப்பாங்க அந்த மாதிரி எளியா. மத்தியானம் 12 மணி முடியும் அவ்வளவு கத்துவோம். ஆகாமல் ஒரு நெருப்பு கூட மேல கீழே வர. இப்ப தண்ணி யாருடைய டைம் தெரியுமா? எளியாவுடைய டைம். இன்னொரு கழிவுல அமைப்பாங்கன்னா விறகு எல்லாத்தையும் கட்டுவாங்கன்னா, சுத்தி வாய்க்கா போடுவாங்கன்னா, தண்ணி ஊற்றுவாங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. மாதிரி என்ன தெரியுமா? ஆபிரகாமினுடைய கடவுள், ஈசாக்கினுடைய கடவுள், யாக்கோபினுடைய கடவுள், நீ இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கு முன்னால் நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொன்ன என்னுடைய கடவுள், உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது அந்த ஆசையை நிறைவேற்ற போகக்கூடிய கடவுள், தயவு செய்து மேல இருந்து கீழே ஒரு 2 நெருப்பு துண்டை போட்டு மொத்தமா இந்த காலைகளை அடிச்சு தூக்கி சொன்ன அடுத்த செகண்ட் மேல இருந்து 2 நெருப்பு துண்டை கீழே வரலாம். அப்படியே கப்பு தூக்குமா, தூக்கிட்டு அப்படியே மேல போக மாதிரி. இந்த மேற்காக்கு அப்புறம் கூட ஒரு 2-3 சீடர்கள் இருப்பாங்க. சாத்ராக்கு, மேஷாக்கு, இன்னொருத்தர் வேற என்ன 3 பேர் இருப்பாங்க. இந்த பக்கம் வெங்கடேஸ்வரர் இருப்பாங்க. நான் கும்பிடுற இந்த கண்டுபிடி தான் எனக்கு பெருசு, இத்தனை நீளம் இத்தனை அழகாக பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு இங்க முட்டி போட்டு வழிபடுன்னு சொன்ன உடனே இவங்க 3 பேர் இடத்துல சொல்றாங்க, எங்க கடவுள அப்படிலாம் கண்டுபிடிக்க நாங்க கும்பிட முடியாது, மரியாதை நடக்குது. உங்களை தீ சோழ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கும்பிட முடியாத நம்மளோட 10 பேரை எவ்வளவு பயன்படுத்தினா நம்மளே கிறிஸ்டியன் இந்து போயிடுவோம். இல்ல அது இந்து முஸ்லீம் போயிடும். தப்பு நான் சொல்றேன், தப்பு சொல்றேன். மத நண்பர்கள் நம்முடைய நண்பர்கள் நல்லா சொல்றாங்க. நீ கடவுளை வந்து கும்பிடாம இருக்கா உன்னை தீச்சு வாழ்க்கை தூக்கி போட்டுன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் இப்படிதான் இந்த அடுத்த செகண்ட் எடுத்துருப்பாங்க. மொத்தமா நிபுணத்தை கடுப்பாய் போய் 3 கட்சியை தூக்கி தீச்சு வாழ்க்கை போடுவாராம். 3 பேர் தூக்கி தீச்சு வாழ்க்கை போடுறதுக்கு முன்னாடி தீயை இன்னும் கொஞ்சம் வேகமா மூட்டுன்னு காமிச்சுடுறாங்க. படைகளுக்கு எல்லாரும் இருக்கிற தீயை விட 5 மடங்கு அதிகமா தீயை தூக்கி வச்சாங்க. படைகளுக்கு தூக்கி போட வந்தாங்க இல்ல, அவங்க கைகட்டையில எரியுறாங்க. தூக்கி உள்ள போட்டு 3 பேர் படைகளை எரிஞ்சு படையிறாங்க. அவ்வளவு சூடு. இவன் உள்ள 3 பேர் குதிச்சாங்க. நெருங்கத்தில் எட்டி பார்த்தாங்க, உள்ளே இருந்தது 3 பேர் அல்ல, கடவுளினுடைய ஆவியோடு சேர்ந்து 4 பேர் என்னுடைய கடவுளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது நெருப்பில் வென்று கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்கு மத்தியில் கடவுளை உண்டாவதாக நமக்கு தெளிவாக எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? அது மொத்தம் ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுமா? ஸ்டார்டிங்ல இருந்து உங்ககிட்ட உங்க மண்டக்குள்ள திணிக்க ஆசைப்படுவது என்ன தெரியுமா? உன்னுடைய கடவுளுக்கு, உனக்காக செத்து போன கடவுளுக்கு, உனக்காக கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு கருவையுள்ள மக்களா, இந்த குடும்பமா, நீ இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார், என்ன செய்கிறார்? அவர் எதிர்பார்க்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சீமோனை போல எவனாச்சும் ஒருத்தவன் என்கிட்ட வரமாட்டாங்க. வெரோனிக்காவை கூட யாராச்சும் ஒரு பொம்பளத்துல ஒரு கட்சி கட்டி என்னை வந்து குறைச்சிட்டாங்க. எங்க அம்மா கூட பக்கத்துல வந்து சும்மா பூஸ்டப் பண்ணதுக்காச்சும் கட்டியாச்சு கொடுத்துருக்காங்க. என்னுடைய அன்பு சீடர் யோகான கூட பக்கத்துல வந்து நின்றுருக்காங்க. அவரை கதறாங்க. தொங்கிக்கிட்டு இருக்கிற பொழுது நல்ல கல்வனை கூட ஒரு 4 பேர் நம்ம கூட பேச மாட்டாங்க. எதிர்பார்த்து தொலைகிறாங்க. இல்ல கேட்கறது கொடுத்துருவோம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தானே அவர் உங்ககிட்ட கேட்கிறார். நாளையில இருந்து வழக்கம் போல ஈஸ்டர் நாளுக்கு வரப்போ ஆண்டவரை பதவி கொடுக்க மக்கள் பதவி மட்டும் 2 டோட்டல் நல்லா இன்னைக்கு ஒரு நாள் அவர் வார்த்தை கேட்கிறப்ப அதை கொஞ்சம் காது கொடுத்து கேள்வி எல்லாம் முடிஞ்சே. இன்னைக்கு நைட்டு டிவி ஆன் பண்ணாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அமைதியா என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறேன். என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன குடும்பம் உனக்கு முதல்ல அதை சொல்லு கடவுளை கேள்வி ப்ளீஸ். நான் சொல்றேன், அதுக்கு வந்து காயப்படுத்தாம இந்த நாள்ல இருந்து நாளைக்கு முடிய நீ சந்தோஷமா அவனை வச்சுக்கிட்டாலே போறியா? அதுதான் அவர் மாட்டேன் கேட்குறது. அவரை நம்ம நகையை எடுத்துட்டு இந்த வீரர்கள் 3வது நாள்
25, 20, 10, 5, 2, கதை 1 வந்து நிற்கும் கடைசியில். இங்க எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த அன்பு கூடிக்கிட்டே இருக்கு. இல்ல பரவாயில்ல, 10,000 2,000 நல்லா காமி, இந்த ஊரை நாளைக்காம உங்களுக்கு சொல்றேன். யோசித்து பாருங்க பெரியமானே, இன்னைக்கு அவர் என்கிட்ட என்ன கேட்கிறார்? அவர் கேட்கிறத என்னால கொடுக்க முடியுமா முடியாது? அதுதான் இன்னைக்கு நாளில் நாமளுடைய சேலஞ்ச். ஏற்றுக்கோங்க. ஒரே ஒரு இந்த கண்களை கொடுக்க பார்க்கலாம். என்கிட்ட அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய நடந்த நிகழ்வுகள் நேற்று 12 மணியிலிருந்து இரவு 12 மணியிலிருந்து இந்த நிமிஷம் ஏதாவது கசப்பான உறவு பிரிகிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம், யாரையாவது திட்டின மாதிரி ஏதாவது ஒரு காரணம், யாரையோ அடிச்சு இந்த ஆலயத்தில் நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன்ற ஒரு உணர்வு, எங்க அம்மா அப்பா பேச்ச கேட்காம நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன்ற ஒரு விஷயம் இல்ல. பிரசவம் கூட கொஞ்சம் வச்சுட்டானே இவன் பாரதிய சீரியல் போதே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய மனம் விட்டுறாதீங்க. அவர்கிட்ட கேள்வி, என்னடா எனக்கு எதிர்பார்க்க, என்னையா நீ எனக்கு எதிர்பார்க்க? என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் தானே எதிர்பார்க்கிறேன். நான் சந்தோஷப்படுத்துறேன் என் குடும்பம். என் மனைவியை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு சாயந்தரம் முடிய கஷ்டப்படுறவங்க நான் பார்த்துக்கிறேன். ப்ராமிஸை உள்ள தூக்கி போடுறோம். என் கணவனையும் என் பிள்ளைகளையும் அன்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போ கடவுளுக்கு. ஏதாவது ஒரு பரிசை நான் ஈஸ்டர் நமக்கு தருவார். ப்ளீஸ் உட்காருங்க. கண்களை மூடி என்ன அவர் எதிர்பார்க்கிறாரு, என்ன நான் அவருக்கு கொடுக்க போறோம், ஒரு பிரதிபலை எதிர்பார்க்கிறோம். மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஞான மாணவர்களில் இயேசுடைய பாடல்களை நினைத்து பார்த்து இந்த ஒரு பிரமாண திருச்சுவை பாட்டை நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த ஒரு வேலையிலிருந்து நமக்காக இயேசுடைய பாடல்களை இயேசு நமக்காகப்பட்ட ஒவ்வொரு தங்கிய வேலைகளை அற்புதமாக நல்ல ஒரு மனிதரை கொடுத்தவர் பாசிட்டிவ் தந்தை ராபினர்கள் பாளையமடை மலை மாவட்டம். அந்த ஊருடைய சின்ன கோவிலில் சிறப்பாக நல்ல அருமையாக வடிவம் கொண்டிருக்கின்ற பாரத தந்தை. அதே போன்று நல்ல ஒரு சிந்தனையாளர், அதாவது நல்ல ஒரு மனிதர் தயாரித்து மிக அற்புதமாக மனிதர் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரமாணத்தை கொண்டு நல்ல ஒரு எளிமையானவர், பழகுவதற்கு நல்ல ஒரு எளிமையானவர், நல்ல ஒரு நண்பர். இதை அழைக்கும் பொழுது 3 நாட்கள் நேற்று இருந்ததை கொண்டு உயிர் பெறுள்ளவர் நம்முடைய நமக்கு மனிதர்கள் தெரிவிக்கிறார்கள். பாசத்தில் இருந்த வாழ்க்கை பாராட்டுகளை நல்ல ஒரு அடுத்ததாக சிலுவை பாதையை வழிநடத்திய ஒரு பாசத்திற்குரிய உதவி பண்ணுறது அவரோடு இணைந்து வழிநடத்திய அந்த நற்புராஜ் உண்மையிலேயே சிறப்பாக இந்த ஒரு சிலுவை பாதை வழிந்து அவர்கள் வாழ்க்கை பாராட்டுகளை நல்ல ஒரு கைதான் இருக்கிறோம். அடுத்தாக இந்த சிலுவை பாதையை தத்துவம் நடித்து காட்டிய நல்ல உடல் இதை பார்ப்பதற்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக உண்மையிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுவதற்காக அற்புதமாக நடித்து காட்டிய அனைத்து நல்ல உடல் அதை ஒரு சிறப்பாக இயேசுடைய அடையாள முறையாக ஒரு சின்ன ஒரு அடக்கடிவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைத்து காரியங்களுமே அற்புதமாக எடுத்து காட்டிய வழிநடத்தி அனைத்து வாழ்க்கை பாதங்கள் அதை கொண்டு வெளிப்புறமாக எடுத்து காட்டினார்கள். ஒரு சில அதுபோன்று ஏகப்பட்ட நல்ல உணர்வுகள் பின்புறமாக இருந்து இந்த தயாரிக்க உதவியிருக்கிறார்கள். இந்த நடிப்பு அதை போன்ற இந்த அடக்கடியோ இவை அனைத்திற்குமே பின்புறமாக இருந்து பல நல்ல உணர்வுகள் தியாக உணர்த்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சிறப்பை நடத்துகிறார்கள். எனவே அனைத்து உதவி அனைத்து நல்ல உணர்வுகளும் இந்த வாழ்த்து பாராட்டுகளை நல்ல ஒரு தெரிவித்துள்ளது. குறிப்பாக முதல் பாய்கிறார் இணை உடைத்த
இந்த ஒரு மாலை வெளியில் கலந்து கொண்டு இந்த சிலைகளை கலந்து கொண்டு உங்கள் அனைவரும் இந்த வாழ்க்கை பாருங்களை நான் ஒரு கேட்டுக்கொண்டு திருப்பதியானது வருகின்ற சனிக்கிழமை நள்ளிரவு 11 மணிக்கு நடைபெறும். இதா சொல்ல